தம்பி பிரசாதம்பா. அம்மா தர்மம் பண்ணி புனிந்துடுங்க. இப்படி வழியில் உட்காந்தா எப்படி என் காரை எடுக்கிறது? ஐயா வழக்கமாக சைக்கிள் தான் வருவீங்க? சைக்கிளில் தான் வந்துக்கிட்டு இருப்பேன். எப்போ மாதம் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேனோ எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. சரிங்கய்யா சரிங்கய்யா, சந்தோஷம் சந்தோஷம். நீ என்னடா எங்க இடத்துல உட்கார? எழுந்துடுறா. சும்மா இரு. அட என்ன பொம்பளை இது? ஐயா ஐயோ இந்த வாரம் நம்ம திட்டப்படானே இல்லைங்க, இந்த திட்டாதீங்க. நானே எஞ்சி போயிடுறேன், உங்கள் காரை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஏதுடா காரு? நம்ம ஆளுக்கு எப்பவுமே சைக்கிள் தானடா. மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு வரவர் சாதாரண ஜென் காரில் போகிறாரு. ஆ, மாதம் 30 நாளைக்கு கோயிலில் வர நீங்கள் சஃபாரி காரில் போகாமல் என் சைக்கிளில் இந்த போகிறீங்க. மாதிரி கிண்டல் பண்ணுறதுனால தான்டா இந்த ஜென்மத்தில் பிச்சைக்காரனவே இருக்கு நீ. என்ன சாமி ஒரு நாயம் கேட்டா முழு பூசணிக்காய் இட்லியில் மசிட்டு போகிறீங்க. இந்த வயசுல எவையும் இருந்தாலும் கோயிலுக்கு வர சொல்லுது. என்னையா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கயா. தம்பி இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குப்பா. வழக்கமாக காலையில் சாப்பிட்டுட்டு வருவேன். இன்றைக்கு காலையில் சாப்பிடல, அதுதான் அப்படியே மயக்கமாயிடுச்சு. இப்போ எங்கே சார் போகணும் நீங்கள்? என்னை கொண்டு போய் என் வீட்டில் விட்டுருப்பா. எங்கே சார்? விழுப்புரம் பூந்தோட்டம் 2வது தெரு. விழுப்புரம் பூந்தோட்டம்னால எனக்கு பிடிக்கல சார். ஏன்பா? அதுவும் அந்த தெருவில் 6ஆம் நம்பர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சார். பொண்ணா சார் அது? வாயை திறந்தா பொய் சார். அப்படியா? அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் சார் என்ன மாதிரி பசங்க இங்கே வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணுங்களையும் சொல்லி தப்பு இல்லை சார். இது மாதிரி பொண்ணுங்களை சரியாக கண்டித்து வளர்க்காம விட்டாங்க பாருங்க பெற்றவங்க. அப்படியா? அவங்கள ஒரு தட்டு தட்டினா போதும் சார், இந்த பொண்ணுங்களாம் தானாக திருந்துடும். ஆமாம் சார். அங்கே நம்ம எத்தனை நம்பர் வீட்டுக்கு சார் போகிறோம்? 5ஆம் நம்பர் வீட்டுக்கும் 7ஆம் நம்பர் வீட்டுக்கும் நடுவில் நிறுத்துப்பா சார். நீ தட்ட வேண்டிய ஆடு நான் தான். வரட்டாப்பா? சரி சார். அப்பா உங்களுக்கு வேற வண்டியே கிடைக்கலையா? இவன் கூட ஏன்பா வந்தீங்க? இவன் ஒரு மோசமானவன். அந்த மோசமானவன் இல்லைன்னா உன்னோட இந்த பாசமானவனை நீ பார்த்துருக்க முடியாது. உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். என்ன? நேற்று ராத்திரி முடிக்க எனக்கு தூக்கமே வரல. ஏன்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. ஆனால் நீ தப்பாக நினச்சிக்க கூடாது. நினைக்க மாட்டேன். ஒன்றும் இல்லை, நேற்று அப்பா கோயிலேருந்து வீட்டுக்கிட்ட வந்து விட்டான்ல, அதுக்கு வண்டி வாடகை பணம் ஒரு 500 ரூபா தரணும். இது ஒரு உதவி தான், இருந்தாலும் நான் என் ஓனருக்கு கணக்கு காட்டணும். இதை கேட்கவா இவ்வளோ யோசிச்ச? எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ வீட்டில் போய் வாங்கிக்கோ. பச்சரிசி 10 கிலோ. பச்சரிசி 10 கிலோ. வெல்லம் 3 கிலோ. வெல்லம் 3 கிலோ சேர்த்துக்கிறேன் சாமி. நெய் குறைச்சலா ஒரு 2 கிலோ. சரி. வாழை இலை ஒரு 10. சரி, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தால வா தம்பி, பொண்ணு ஃபோன் பண்ணா 500 ரூபா தானே? சார். இப்போ வந்துடுறேன் சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்தாங்க தம்பி 500 ரூபா. தப்பாக நினச்சிக்காதீங்க சார். இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது தம்பி? நீ அன்றைக்கு செய்த உதவி எவ்வளோ பெரிய உதவி. பணம் என்ன பெரிய பணம். வரேன் சார். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க சாமி. நம்ம பேசுவோமா? எதில் விட்டேன்? வாழை இலையில. வாழை இலை ஒரு 10. அடுத்தால மற்ற ஐட்டம் அருகம்புல்லு மாங்குச்சி எல்லாம் நட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். காலையில் ஒரு 6 மணிக்கு ரெடியாக இருந்துட்டேங்களா? இருந்துடும். யாகம் பேஷா பண்ணிடுவோம். பேஷ் பேஷ்.
உனக்காக தான் காத்துட்ருக்கேன். எங்க அப்பா தான் அன்னைக்கே பணம் கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உன்னை மோசமானவன் நினைச்சேன். பரவாயில்லையே, உனக்கு எல்லாம் உணர்வு இருக்கு. நீ தான் என்ன நல்லா இருக்க கூடாதுன்னு திட்டுவேன். ஆனா நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ நல்லா இருப்ப. பிறந்த நாள்னு சொல்ற, கையில ஒண்ணுமே இல்ல. என்ன இது? எங்கள் ஊரில் பிறந்த நாளைக்கு பொரி தான் தருவாங்க. அப்படியா? வித்தியாசமா இருக்கே. இது என்ன பொரி தெரியுமா? ம். பணம் போகும்போது ரோட்டில் இறச்சிட்டு போவாங்கல்ல, அங்கேருந்து பொறிக்கி எடுத்துகிட்டு வந்த பொரி. உனக்கெல்லாம் உணர்வு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு சைக்கோ. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னை நம்பி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஜென்மடா நீ? நமஸ்கார், வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க, இந்த தட்டைப்பிடிமா. வாங்க சாமி, உட்காருங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலடி எடுத்து வச்ச நேரம் எல்லாம் நல்லதாக நடக்குது. இன்னும் யாகத்தை கூட நீங்கள் ஆரம்பிக்கல. என் பொண்ணுக்கிட்ட இருந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு சாமி. கடவுளே, முதல் தடவையாக நீ கண்ணை திறந்துட்டப்பா. அன்னைக்கு உங்க ஆத்துக்கு வந்து 500 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனானா ஒரு புல்லாண்டான். ஆமா, அவன் திரும்ப வந்தானா? வரலையே. வெயிலா இருக்கேன்னு செத்த நாள் அவனோட வண்டியில போனேன். அந்த கொடுக்கு என்ன தெரியுமா சொன்னா? என்னடா அம்பி, என்னாச்சு? ஒன்றுமில்ல சாமி. என்னாச்சு அவருக்கு? எப்போ பார்த்தாலும் அன்னதானம், கோயில், சாமின்னு கிடக்குறாரு. சரி, ஆத்துல ஒன்று விட்டுறீங்களா? இங்கே எங்கே ஆறு இருக்கு? என் வீட்டில் கொஞ்சம் விட்டுறீங்களா? அது ஒன்றும் இல்லடா அம்பி, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த வயசுலயும் அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ராத்திரி தூங்கும்போது படுக்கையிலே அதை பேரா. இதுக்காக அவளோட அப்பா அந்த பழக்கத்தை நிறுத்த போகாத ஆஸ்பத்திரி இல்லை, சுத்தாத கோயில் இல்லை, இன்னும் அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அவ்வளோ ஏன், ஒரு தடவை நிச்சயம் பண்ண போகிற நேரத்தில் இந்த பொண்ணோட அந்த பழக்கம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தையே தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா பார்த்துட்டு. இதுக்காக நான் பண்ண போகிற யாகத்தில் அந்த பொண்ணுக்கு இருக்கிற பழக்கம் நிற்க போகுது. யாகத்துக்கு பொருள் வாங்கத்தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட லிஸ்ட்டை கொடுத்துட்டு வரேன். இதுக்கே நீங்கள் யாகம் பண்ணணும். ஏதாவது ஒரு கடையில் பொரி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு, அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொரி ரோட்டில் பணம் போகும்போது இறச்சிட்டு போவாங்களே, அங்கேருந்து பொறிக்கு எடுத்துகிட்டு வந்த பொரின்னு சொன்னேன். அந்த அதிர்ச்சியில் இந்த பழக்கம் தானாக நிற்க போகுது. கரும கரும. ஐதீகத்தை பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ரம்யாவின் குரலில் யாழ் சுதாகருடன் நீங்கள் ரசித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருவிக